ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 எடுத்துக்கொள்ளுவோம். 41 10வது வசனத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்து வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 41 10. நீ பயப்படாதே, நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உங்களுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதிய, நான் உன் தேவன். நான் உங்களுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஆமென். நமக்கு இதுல வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை, ஆண்டவருடைய கிருபை எல்லா காரியத்திலையும், நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்ப தேவைகளுக்கு, நம்ம ஆசீர்வாதத்துக்காக எல்லாருமே ஒரு சகாயம் வேணும். சகாயம் என்றால் ஆண்டவருடைய கரம். ஹெல்ப் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. அவர் சொல்ற காரியம், நான் உங்களுக்கு உதவுவேன். அப்படித்தான் சொல்றேன். நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். எப்படியா? உங்களை முதல்ல பலப்படுத்துவேன். உங்களை என்னென்ன காரியத்துல நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்களோ, என்னென்ன காரியத்துல நீங்க போய் மன வருத்தப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவர் துக்கத்தை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார். அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அதனாலதான் அவர் சொல்றேன், நான் உங்களை பலப்படுத்துவேன். ஏன்னா நமக்கு ஒரு தேவ பலன் இருந்தா தான் நமக்கு ஒரு உற்சாகம் நமக்கு வரும். இல்லாட்டினா நம்ம எப்பயுமே சோர்ந்து போய்கிட்டே இருப்போம். பாருங்க, இந்த காலையில அதிகாலையில நம்ம தேடி வர்றதுக்கும் நமக்கு ஒரு தேவ பலன் ஆண்டவர் தாமே. ஏன்னா எவ்வளவோ சோர்வுகள், நீங்க நீண்ட நேரம் வேலை பார்த்துட்டு அசதியோடு தூங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் காலையில எந்திரிச்சு நம்ம சமூகத்துல வர்றதுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அதனாலதான் சொல்ற, உங்களை நான் பலப்படுத்துவேன். அதற்கும் மேலாக அவர் சொல்லுகிற காரியம், அந்த தேவ பலன், அவருடைய பலன் நமக்கு இருந்துட்டாலே போதும். அதுதான் சகாயம். அவர் நம்மளை பலப்படுத்தினாலே அவர் நமக்கு உதவுகிறார்னு அர்த்தம். அதனாலதான் பிலிப்பியர் 4:13 பாருங்க, வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசிங்க பார்ப்போம். அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. விசுவாசமான வார்த்தை பாருங்க, வாசிக்கலாம். ஆமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா. காலையில எந்திரிச்சு வந்திருக்கோம். இன்று நாள் எப்படி இருக்குதோ, இந்த நாள் நமக்கு வேலை எப்படி இருக்குதோ, நம்ம வேலைக்கு போகணும். ஆனா அந்த காரியம் என்ன, யாராவது நமக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடிய காரியங்களை எதுவுமே சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனைகள், எந்த சத்துரு வந்தாலும் சரி, ஆண்டவர் அதுக எல்லாம் உங்களை பலப்படுத்துவார். அதுல இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களுக்கு உதவி பண்ணுவார். அவர் எப்போதுமே என் பிள்ளைக்கு தலை நிமிர செய்கிற காரியத்துல அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்றைக்குமே உங்களை என்ன செய்வார், கண்ணோக்கமா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா. அதனாலதான் சொல்றார். கொலோசியர் 1:11 எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1:11. ஆமே. சந்தோஷத்தோடனே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமா. அவர் எப்போதுமே அதிகாலை வேளையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதனால உங்களை பலப்படுத்துவார். எல்லா வல்லமையும் பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்க கையிட்டு செய்யும் வேலைகளுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். ஆவிக்குரிய ஒரு வல்லமை வருவதற்கு பலத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சா, அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள். அல்லேலூயா. அந்த பலன் இந்த மாதத்துல அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவ பலத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா உங்களை வெட்கப்படுத்தின நாவுகளுக்கு முன்பாக, உங்களை குறைவாக பார்த்த கண்களுக்கு முன்பாக, நீ இருக்க கூடாது என்று சொல்லுகிற வஞ்சனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர செய்கிற கர்த்தருடைய வல்லமையை கொடுப்பார். அவர் என்றைக்குமே அந்த குறைவுகளை நிறைவாக செய்கிற தேவன். அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்குமா? நெகேமியா 8:10 சொல்லுங்க, வாசிங்க பார்ப்போம். அந்த தேவ பலன்
நமக்கு இருக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணுமா? வாசிங்க அத. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் சமூகத்துல பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொள்ளுமையானதை புசித்து கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். உங்களுடைய பலன். கரண்டுகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் அந்த தேவ பலன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அவர் சமூகத்துல இன்னைக்கு வந்துட்டீங்களே, இதுதான் தேவ பலன். அவர் சமூகத்தில் நல்ல சந்தோஷமா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா? ஆண்டவரே எந்திரிச்ச உடனேயே, ஆண்டவரே இந்த நாளை காண செய்தே உமக்கு நன்றி. அவர் சமூகத்துல இன்றைக்கு என் தேவைகளை நீங்க சந்திக்க போறதுக்காக நன்றி. அப்படி சொல்லி மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஒரு தேவ பலன். அப்ப தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன காரியத்துல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாள் மகிழ்ச்சியான நாள், நம்ம சந்தோஷமான நாள். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு ஒரு தேவ பலன் இன்னைக்கு ஆண்டவரை கண்டடைய செய்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் அதை விட நமக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்ன இருக்கு தெரியுமா? அதே வாசிங்க, சங்கீதம் 122:1 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 122:1 வாசிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். இரண்டாவது மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அதிகாலையில வேலை ஆலயத்துக்கு வந்திருக்கோம் பாத்தீங்களா? இதுதான் சந்தோஷமா. கரங்களை தட்டி விட்டாங்கத்தோடு அந்த மகிழ்ச்சி தான் உங்களை பலப்படுத்தும். இன்னைக்கு அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு வந்திருக்குன்னு எவ்வளவு மனநேர்வா இருப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இது என்னதான், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு உங்களை கொண்டு வந்து என் செப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளையும் உங்களுடைய பலிகளிலும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க நம்ம ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் எடுப்பதற்கு நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார், நமக்கு உதவி பண்ணுவார், நம்ம கூடவே இருப்பார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருப்பார். மூன்றாவது காரியம், சங்கீதம் 119 174 வாசிக்கலாம். 119 174. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கங்க. இதுதான் நமக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேத புத்தகம் நம்ம கையில இருக்கிறது தான் மனமகிழ்ச்சி. அதனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருப்பது தான் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை காலையில வந்தோன்னா உங்களை தேற்றுமா இல்லையா? உங்களோட பேசும். வேத வாசனங்கள் உங்களை பலப்படுத்தும். நான் நடக்க வேண்டிய வழியிலே உங்களுக்கு நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தைகள் நமக்கு பலன் உண்டாகுமா? ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என் ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியினுடைய வல்லமை வார்த்தையில இருக்குது, தேவனுடைய வார்த்தையில இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே 2 அதிகாரம் வாசிங்க, உங்களுக்கு முடிந்த அளவு சங்கீதம் வாசிங்க. அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பலன் தான் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. கடைசியா அவர் சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரணும். நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? பலத்தை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவருடைய வல்லமையை தரித்து கொள்ளணும். அதனாலதான் அந்த அப்போஸ்தலர் காலத்துல 120 பேர் மேலறை வீட்டுல காத்து இருந்தாங்க. எதுக்காக காத்து இருந்தாங்க? பெந்தைக்கோஸ்து என்னும் ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படக்கூடிய வல்லமையை இயேசு சொல்லிட்டு போறாரு, காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அப்படி அவர்கள் காத்திருந்து ஒருமுகப்பட்டு, இன்னைக்கு நம்ம காலையில இந்த அதிகாலையில நாம் ஒருமுகப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிய நீங்க பாக்கியவான்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. அந்த சடுதியாய் இறங்கப்பட்ட வல்லமை, அதுதான் உங்களுக்கு தேவை பலன்.
அதுதான் உங்களுக்கு சகாயம் பண்ணும். உங்களை நீதியின் வலது கரத்துல உங்க தாங்கி நடத்தும். உங்க மேல எந்த குற்றமும் சுமராது. ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் இந்த நாளிலும் அவர் பலப்படுத்துற கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எபிரேயர் 4 வாசிக்கலாம். எபிரேயர் 4 14 15 16 வாசிங்க பாப்போம். எபிரேயர் 4 14 15 16 வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போகிறேன் தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து சோர்வுகளை குறித்து வேதனைகளை குறித்து எதுவுமே பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு அவர் எல்லாம் உண்டாக்கக்கூடிய பதில் கொடுத்து நம்ம சுகமாக்குற அந்த பிரதான ஆசாரியர் இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். பாத்துக்கங்க, யார் நமக்கு இருக்கிறாரா? இந்த அதிகாலையில நம்ம கூட இயேசு இருக்கிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்குள்ள இயேசு இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் கிதியோன்ட்ட ஆவியினாலே பலத்தினாலே வந்த உடனே அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:34 சொல்லுது. நீங்க ஃப்ரீயா இருந்து வாசிக்கங்க. அவன் சொல்லுது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. இன்ற காலையில உங்களை சொல்லுகிறார், நீங்க பலப்படுவீங்க, நீங்க ஜெயம் எடுப்பீங்க, உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன். இந்த மாதம் முழுவதும் நீங்க என்ன காரியத்தை நினைத்து, எந்த வேலை, எந்த தொழில், என்ன வியாதி, எந்த கட்டுகளா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காலை வேளையில இந்த பலத்தோடு நீங்க போங்க. கிதியோனுக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார், வெளிப்படுத்துற 3:8 வாஸ்து முடிப்போம். 3:8 உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீங்க போகும்போது ஆண்டவர் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறார். வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இன்னைக்கு காலையில வேலையில நீங்க அவர் சமூகத்துல வந்த உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு இந்த கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும், இந்த பலத்தோடு போங்க. கிதியோனுக்கு சொன்ன மாதிரி அவருடைய நாமத்தை மறுதளிக்காதீங்க. இயேசு எனக்கு என்ன செஞ்சார், இயேசு என்னோட என்ன பண்ணார், எதுவும் முறுமுறுக்க வேண்டாம், அவரை குறையா நினைக்க வேண்டாம். மறுதளிக்காம நீங்க இருக்கும்போது இந்த வார்த்தையவும் நீங்க கை கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்க தலை மேல. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி இருந்த வண்ணமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய வார்த்தை, இந்த மாத வாக்குத்தத்தம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பலனுள்ளதாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்பா, உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும் ஆண்டவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா. கர்த்தருடைய கரத்துல இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு நன்றி, பெற்றுக்கொண்டதுக்கு, கிரியை செய்ததற்கு, நிறைவேற்றப்பனதுக்காக நன்றி. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. இயேசுங்கிற நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.